கிடைச்சா சாப்பிடுவோம், பசியில் இருந்தால் சாப்பிடுவோம். தெரியுதா? பறவடா ரொம்ப நேரமாக பொட்டானிக்கல் கார்டன் சுற்றிட்டு இருக்கோம். எக்ஸிட் எங்கன்னே தெரியல. இத்தனை வருஷம் டிபிலிஸில் இருக்க எக்ஸிட் எங்கன்னு தெரியலன்றீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் ஜார்ஜியா, டிபிலிசி. பொட்டானிக்கல் கார்டனில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, சூப்பராக இருக்குது பொட்டானிக்கல் கார்டன். இது பெஸ்ட்டு சீசன் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சுலாம் வந்து பார்த்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக கார்டன் மாதிரி செட் பண்ணல. இவங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம். இதை விட இன்னுமே நல்லா டெவலப் பண்ணுவாங்க போக போக. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூரோப்பியன் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதாவது யூரோப் இந்த சைடில், ஈஸ்ட் யூரோப் சைடில் இருக்கிறது, அதேமாதிரி யூரோப்பியன் சைடு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஷியன் கார்டன்ஸும் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் கவர் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வழி தெரியாமல் தொலைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரைக்கும் போயிட்டோம், எக்ஸிட் பக்கத்தில் வரைக்கும். ஆனாலும் அதுக்கப்புறம் வழி தெரில. ஸோ அப்படியே ரிட்டன் வந்து வேற ஒரு வழியாக சுற்றி வெளில வந்துட்டோம். ஏன்னா அந்த எக்ஸிட் வழியாக போயிருந்தால் இன்னும் நம்ம நிறைய பார்த்துருக்க முடியும். கை தவறி அப்படியே விழுந்துருக்கு உங்களோட. அதனால விழுதாது. அப்படி வெயில் அடிக்குது. நான் அவ்வளோ பெரிய வெயிலான்னு கேட்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊரில் இது நல்ல வெயில் தான். உண்மையில நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ள சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் ஸ்லோவாக போய் பார்க்க முடியுது. இந்த ஈவியில் போகலாம். இங்கே ஈவியில் போனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறாங்க. ஸோ நமக்கு நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. வயசாயிடுச்சு. ஜார்ஜியா இது மாதிரி க்ரீனாக பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. மோஸ்ட்டாக இந்த 6 months வின்டர் ஃபால் சீசன்லாம் போய்
ஒரு ஸ்ப்ரிங் வரும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ ஊரே இருள் அடைஞ்சு போய் இருந்துட்டு திடீர்னு ஊர் சந்தோஷமாக வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பறவைகள் பார்த்தோம். நிறைய பறவைகள் பார்த்தோம். அது நார்மலாக வெளில எங்கேயும் பார்க்க முடியாத பறவைகள் இங்கே நிறைய கூடு கட்டி சுற்றிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தவளைங்க பார்த்தோம். தவளையை பார்க்க மேட்ரான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட். 6 months ஃபுல் கோல்டாக இருக்கும், 6 months ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் இது மாதிரி ஜீவராசிகள்லாம் நிறைய வெளில வருது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. தவளையெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் பார்ப்போம், கரெக்டு தான். ஆனால் இங்கே தவளை மாதிரியான ஜந்துக்களை பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை பார்த்தெல்லாம் சந்தோஷப்பட்டோம். பார்க்கில் லவர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. மத்தியானமாக ஒரு 3 மணி அல்லது 4 மணி பக்கமாக போயிட்டு ஒரு 7-8 மணிக்காக வெளில வந்துடுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. இவ்வளோ நல்லா வாக்கிங் போகிறதுக்கு எல்லாமே அவ்வளோ அமைதியாக, பறவைங்க சத்தம், உள்ள சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதி கொடுக்குற ஒரு இடம். நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செரி பிளாசம்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். நல்லா இருந்துச்சு. ஏன் ரொம்ப நேரமாக பொட்டானிக்கல் கார்டன் சுற்றிட்டு இருக்கோம். எக்ஸிட் எங்கன்னே தெரில. இத்தனை வருஷம் டிபிலிஸில் இருக்க எக்ஸிட் எங்கன்னு தெரிலன்ட்டிங்களா? கரெக்ட் தான், தெரில. ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சரி, ஓகே, குத்து மதிப்பாக ஏதோ ஒரு வழியாக போகலாம். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. Pavi, our guide. ஹிமாலயாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தான் இந்த ட்ரீ. செடார் ட்ரீ. It occurs between 1500 and 3200 meter elevation. In the native area, it can live for 1000 years. அது உயிர் 1000 வருஷம் உயிர் வாழுது.
ஆறு மேலே வெட்டியிருக்காங்க பாரு, இலையெல்லாம் வளருது. டேய் இப்படி போனால் நம்ம எக்ஸிட்டு போக மாட்டோம்டா. இங்கே போனால் டேவிடோட சுடுகாடு இருக்கு. எக்ஸிட் பாரு. கலெக்ஷன் பிளாட் தான். நீங்கள் மறுபடியும் நடந்து எக்ஸிட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னா கேட்டிங்களா?